மேல ஊற்றப்படுறதுனால இந்த அன்பு நம்ம எந்த இடத்துல ஈஸியாக வைக்கப்படுது. எந்த அன்பு? இயேசுவின் அன்பு. பாட்டு நல்லா பண்ணுவோம். அன்பு அன்பு என் இயேசுவின் அன்பு, நம்பு நம்பு உன் இயேசுவை நம்பு. அல்லேலூயா. இயேசுவின் அன்பு எப்படிப்பட்டது என்று நமக்கு தெரியும். திரும்ப விளக்கி சொல்லணும் இல்லை. ஆனால் ஆண்டவர் ஆரம்பிச்ச நேரத்துக்கு இன்ன வரைக்கும் என்னோட கூட இடைப்பட்ட ஆண்டவரே, நான் ஹாஸ்பிட்டல் போய் எதுவுமே சொல்லிவிடாதே சப்பா, ஏன்னா நேரமே இல்லை. அல்லேலூயா. தனியாக பரப்பிட்டு தேசத்தில் உட்கார்ந்து போது ஆண்டவர் சொன்ன வார்த்தையை குறித்து நம்ம கொஞ்சம் தியானிச்சுட்டு நம்முடைய ஆசீர்வாதங்களுக்காக, ஆவிக்குரிய ஆசீர்வாதத்துக்காக ஜெபிக்க போகிறோம். பொருளாதார ஆசீர்வாதத்துக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். அல்லேலூயா. 1 கொரிந்தியர் எல்லாம் தெரிஞ்ச வசனம் தான். 13ஆம் அதிகாரம் 1-10 வரைக்கும் வாசி. நான் மனுஷ பாசைகளையும் தூதர் பாசைகளையும் பேசினாலும் அன்பு எனக்கு இராவிட்டால் சத்தமிடுகிற வெண்கலம் போலவும் ஓசையிடுகிற கைத்தாளம் போலவும் இருப்பேன். நான் தீர்க்க தரிசன வரத்தை உடையவராய் இருந்து சகல ரகசியங்களையும் சகல அறிவையும் அறிந்தாலும் மலைகளை பேர்க்கத்தக்கதாக சகல விசுவாசம் உள்ளவனாய் இருந்தாலும் அன்பு எனக்கு இராவிட்டால் நான் ஒன்றுமில்லை. எனக்கு உண்டான யாவற்றையும் நான் அன்னதானம் பண்ணினாலும் என் சரீரத்தை சுத்தரிக்கப்படுவதற்கு கொடுத்தாலும் அன்பு எனக்கு இராவிட்டால் எனக்கு பிரயோஜனம் ஒன்றுமில்லை. அன்பு நீடிய சாந்தமும் தயவும் உள்ளது. அன்புக்கு பொறாமை இல்லை. அன்பு தன்னை போலாது, இருமாப்பு இராது, அயோக்கியமானதை செய்யாது, நற்பொழிவை நாடாது, சினமடையாது, தீங்கி நினையாது, அநியாயத்தில் சந்தோஷப்படாமல் சத்தியத்தில் சந்தோஷப்படும், சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் விசுவாசிக்கும், சகலத்தையும் நம்பும், சகலத்தையும் சகிக்கும். அன்பு ஒரு காலம் ஒழியாது. தீர்க்க தரிசனங்களாலும் ஒளிந்துவோம், அந்நிய பாசையினாலும் ஒளிந்துவோம், அறிவானாலும் ஒளிந்துவோம். நம்முடைய அறிவு குறைவுள்ளது, நாம் தீர்க்க தரிசனம் சொல்லுதலும் குறைவுள்ளது. நிறைவானது வரும் பொழுது குறைகள் நாம் ஒளிந்துவோம். அன்பு யாரு? அன்பு எல்லாரும் பேசணும். அன்பு, அந்த அன்பு நிறைவானவர் வரும் பொழுது குறைகள் எல்லாம் நிச்சயம் ஒழிந்து போகும். அப்ப நிறைவான அன்பு நமக்குள்ள இருக்குதா? சொல்லப்பட்டிருக்குது, நான் மனுஷர் பாசைகளையும் தூதர் பாசைகளை பேசினாலும் அன்பு எனக்கு இராவிட்டால் சத்தமிடுகிற வெண்கலம் போலவும் ஓசையிடுகிற கைத்தாளம் போலவும் இருப்பேன். நான் தீர்க்க தரிசன வரத்தை உடையவனா இருந்தும் சகல ரகசியம் சகல அறிவை அறிந்திருந்தாலும் மலைகளை பெயர்க்கத்தக்க சகல விசுவாசம் உள்ளவனா இருந்தாலும் அன்பு எனக்கு இராவிட்டால் நான் ஒன்றுமில்லை. நான் இல்ல. அப்ப இந்த கிறிஸ்துவோட அன்பு எப்படி நமக்குள்ள வந்துச்சு? நமக்குள்ள எப்படி வந்துச்சு? அவர் அன்புள்ளவரா இருக்கப்படிதான் நமக்குள்ள என்ன செய்யாரு? நம்மளுக்கு ரட்சித்து நம்மளை நினைச்சாருன்னா அவருடைய அன்பு நம்ம மேல ஊற்றப்பட்டிருக்கு. அந்த அன்பு நம்மளை நினைச்சு எந்த இடத்துல வைக்கப்பட்டாரு. தேவன் நம்மளுக்குள்ள இந்த நாட்கள்ல நம்முடைய ஆசீர்வாதம், ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தினால ஜெபிக்க போறோம். அவர் சொல்லப்பட்டிருக்கிறத பாத்தீங்கன்னா, எனக்கு உண்டான எல்லாவற்றையும் நான் விற்று அன்னதானம் பண்ணினாலும், எனக்குள்ள எல்லாமே எனக்குதான். நான் வித்து அன்னதானம் பண்ணினாலும் அன்பு இல்லாம செய்யற எந்த ஒரு காரியமும் பிரயோஜனமே கிடையாது, ஒண்ணுமே கிடையாது. அல்லேலூயா. அப்படி சொல்லிட்டு சொல்றாரு, அன்பு ஒரு காலம் ஒழியாது. தீர்க்க தரிசனங்கள் ஒழிந்து போகும், அந்நிய பாசை ஒழிந்து போகும், அறிவு ஒழிந்து போகும். நம்முடைய அன்பு குறைவுள்ளது. நாம் தீர்க்க தரிசனம் சொல்லுவதும் குறைவுள்ளது. ஆனா நிறைவானவர் நமக்குள்ள வரும் பொழுது அல்லேலூயா. நமக்கு வேதத்தை குறிச்சு நிறைய சொல்லணும்னு இல்ல, தேவன் நமக்கு எதிர்பார்த்தது அன்பு. நமக்கு எலும்புகள் உருவாகல, நரம்புகள் உருவாகல, என்னை குறிச்சு தரிசனம் உருவாயிச்சு. அப்ப அந்த அன்பை பாருங்களேன். நம்முடைய அன்பு எப்படி இருக்குன்னா, பக்கத்துல இருக்க சகோதரிய குற்றப்படுத்துற அன்பா இருக்கு. ஏசப்பாடு நேர்களை இருக்கிறாரு. ஆரம்பத்தில் நான் இப்படிதான் இருந்தேன், குழந்தைய போல பேசினேன். ஆனா இப்ப நிறைவான எனக்கு வந்துட்டாரு. அப்ப கிறிஸ்துவுடைய அன்பு எனக்குள்ள இருக்குதா? அல்லேலூயா, அல்லேலூயா. முழங்கால் படிக்க போறோம். தேவ அன்பு இந்த வசனம் எல்லாம் வாசிக்கிறோம். அப்ப அந்த இப்படிப்பட்ட அன்பை எப்படிக்கா சகிக்க முடியும்? நான் ஒண்ணுமே இல்லை நினைச்சிட்டாலே எல்லாத்தையும் சகிக்கலாம். நான் அப்படின்னு என்னைய மேல பார்த்துட்டு என்னை எப்படி சொல்லலாம் அப்படின்னு நினைச்சிட்டாலும் எனக்கு என்ன இல்லை, நான் ஒண்ணுமே இல்லை. இவ பேசுறதுல எனக்கு என்ன வந்துட போகுது, இவ அடிச்சிருந்தாலும் எனக்கு என்ன வந்துட போகுது, அடிச்சு போறா, பேசினா பேசி போறா,
அவமானப்படுத்தினா படுத்திட்டு போறான் இப்படின்னு சொல்லி என்னைய நான் என்ன செய்யக்கூடாது, என்னைய நான் காட்டிடக்கூடாது. இதுதானே இதுல இன்னும் குறைஞ்சிட போகுது. எனக்கு இது பேசுறது இன்னும் குறைஞ்சு போயிருது. நமக்குள்ள தேவ அன்பு ஊற்று. ஏசப்பாவை பார்த்துருக்கீங்கல்ல, ஏசப்பாவை அடிக்கும் பொழுது கிளிக்கு ஒப்பு கொடுங்க அவ்வளவு பேர் அடிக்காங்க, அப்படியே நிற்கிறார் பாருங்க. நமக்கு ஏன் இல்ல? ரொம்ப யோசிக்கிறீங்களோ? நமக்குள்ள ஏன் இல்ல? நமக்குள்ள தேவனுடைய அன்பு இருந்துச்சுன்னா நம்ம சகோதர மற்ற சகோதர குற்றப்படுத்த மாட்டோம். ஏன்னா என்னுடைய குற்றத்தையே அவர் என்ன செய்யல, பெருசா பார்க்கல, அழகா சொன்னான். எனக்கு இருக்கிற குற்றத்தை என்ன செய்யல, எத்தனை அவர் கண்ணுக்கு தான் வச்சிருக்கிறாரு. அவர் கண்ணுக்குள்ள இருக்கிற நானே அவருக்கு கண்ணுக்குள்ள இருந்துட்டே என்ன செய்யறேன், என் சகோதரன் என்ன செய்யறேன், குத்திட்டே இருக்கிறேன், உறவுகளை குத்திட்டே இருக்கிறேன். அப்போ ஒவ்வொரு நாளும் நம்ம என்ன செய்யணும், கிறிஸ்துவின் அன்பில் நிரப்பப்பட்டிருக்கணும். அதுக்கு முதல்ல நமக்குள்ள என்ன வேணும்னா பரிசுத்தம். இப்பெல்லாம் அப்புறம் பரிசுத்தெல்லாம் ஜெபம் தான் இருக்கிறோம். ஒவ்வொரு நாளும் என்ன செய்யணும், நம்ம என்ன நிதானிச்சு பார்த்து பரிசுத்தப்படுத்தி ஆவிக்குரிய வாழ்க்கையில் நம்ம வளர்ந்து தேர்ந்தவர்களா இருக்கோமா, வசனத்தில் வளர்ந்து இருக்கிறோமா, தேடி இருக்கோமா? சரி, நம்ம முதலாவது ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கு தேவனுடைய அன்பு, அது தேவனுடைய அன்பு என் மேல ஊற்றப்படுத்தினால எந்த இடத்துலயும் வைக்கப்படுத்தாது. பேசுறவங்க என்ன செய்வாங்க, பேசிட்டே இருப்பாங்க. அவங்க வாயில் எவ்வளவு பேசணும் பேசிட்டு போறாங்க. இதனால யாருக்கு லாபம்? அவங்களுக்கு தான் நஷ்டம், பேசுறவங்க தான் நஷ்டம். எனக்கு என்னது மகிமை. இப்படிதான் ஏசப்பா இருந்தாங்க. நம்ம செல்வம் பஸ்டெல்லாம் குறிச்சு பாத்தீங்க அப்படின்னா அவருக்குலாம் எப்படி அவ்வளவு வைராக்கியம் வந்துச்சு. அதனால நிறைய ஊழியக்காரங்களை பார்த்துதான் நினைச்சோன்னா அந்த வைராக்கியத்தை இது பண்ணேன். அவங்களால முடியும் அப்படின்னு சொன்னா ஏன் நம்மளால முடியாது? இல்லையா? உட்காந்து கதை கேட்கக்கூடாது, எல்லாரும் முழங்கால் படிக்கணும். இல்லையா? முழங்கால் படிக்கணும். இந்த வசனத்தை நீங்க திரும்ப 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 வாசித்து பாருங்களேன். நான் எனக்குள்ள ஒன்னே ஒண்ணுதான் ஆண்டு சொன்னேன். பாப்பா சொன்னா கண்ணுக்கு நான் தாய் கூட தூக்கும் போது என் பிள்ளைய மறந்துடுவேன். பிள்ளைக்கு நான் நைட்டு தூங்கும் என்ன நடக்கும் தெரியாது, ஏதாவது பூச்சி கடிச்சா கூட தெரியாது. ஆனா கண்ணுக்குள்ள வச்சு பாதுகாக்கிறது என் மேல வச்ச அன்புனால, என் பிள்ளைங்க மேல வச்ச அன்புனாலதான் நினைச்சிடாரு இன்னைக்கு வரைக்கும். ஒவ்வொரு நாளும் நம்ம வந்து எப்படி சொல்றது, புதுசா மறுநாள் பாக்குறதே பெரிய ஒரு கிஃப்ட்டுங்க. இதுவே ஒரு பெரிய அன்பு. நாளைக்கு பாப்போமா அப்படிங்கிறது நம்ம இல்லாம இருக்கும் பொழுது நமக்குள்ள இருக்க தேவ அன்பு குச்சிங்க. காலையில் எந்திரிச்சோட பெரிய ஒரு சந்தோஷம். ஆண்டவரே ஜீவனை தந்துட்டீங்க, நன்றி. நான் உயிரோட இருக்கேன், செத்து போகலாம் ஆண்டவரே. மறிக்கும் போது நம்ம படுக்கும்போது நினைப்பேன், ஆண்டவரே நான் மறிச்சு போயிடணும், மறிச்சா பரலோகத்துக்கு வந்துடணும், இல்லைன்னா இந்த பூமி நினைச்ச கைவிடப்பட்டு நிலைமையில போயிடக்கூடாது ஆண்டவரே அப்படின்னு சொல்லி நினைச்சுவேன். காலையில பார்த்த உடனே முடிஞ்ச உடனே ஆண்டவரே அவளுக்கு பெரிய ஒரு சந்தோஷத்தோட நினைச்சேன். அவர் குடும்பம் நீங்க போட்டுட்டு என்ன செஞ்சோம்னா என்னுடைய குறைவு உண்டு, யாரும் நிறைவானவர் கிடையாது, நிறைவுள்ளவங்க கிடையாது. அவர் சொல்றாரு நிறைவானவர் எனக்குள்ள இருக்கிறதுனால என்னுடைய குறைவுகளை எல்லாம் என்ன செய்யறாரு, ஒழுங்குபடுத்துகிறார். அல்லேலூயா. நம்மள நான் படிட்டு ஜெபிக்க போகும் முதல்ல தேவன் நம்ம என்ன செய்யற ஆவிக்குரிய வாழ்க்கையில நான் வளர்றதுக்கு எது ஆண்டவரை தடை, எது ஆண்டவரினால் சகிக்க முடியல, ஏன் அப்படின்னு காரியங்களை வசனத்துக்கு முஞ்சி யோசிச்சு என்னுடைய மாம்சம் எழும்பி அநேக காரியங்களை செஞ்சிடறேன் அப்படின்னு சொல்லி இந்த வசனத்தை வாசிக்கிற எத்தனையோ நேரம் கேட்டிருக்கிறோம். ஆனா தேவனுடைய அன்பு, அல்லேலூயா, தேவனுடைய அன்பு எப்படிப்பட்ட அன்பு, இத பேசுங்க. அன்பை குறிச்சு அவருக்கு அவர் சொல்ற அன்புக்கு அளவிட முடியாது. அப்படிப்பட்ட அன்பு, அளவுலாம் சொல்ல தெரியாது எனக்கு. அப்படிப்பட்ட அன்பு நாட்கள் நம்ம வந்து ஒரு ஒரு புதிய அந்த பெண்கள் மாசம் கூடுகையில நம்மளுக்கு பெண்களா இருக்கணும், நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளரணும். முதலாம் தேவன் சொல்ற வசந்த கடைசியில பாத்தீங்கன்னா இப்பொழுது விசுவாசம், நம்பிக்கை, அன்பு மூன்றிலும் நிலைத்திருக்கிறது. நமக்குள்ள இருக்கு, அன்பு இருக்கு, என்ன இருக்கு, விசுவாசம் இருக்கு, நம்பிக்கை இருக்கு. இதுல மூணு எதுதான் பெருசா? அன்புதான் பெருசா. அல்லேலூயா. அதனால அன்புதான் பெருசா காட்டுறாரு. அப்ப அந்த அன்பு எங்க வரைக்கும் விட்டுச்சுன்னா அவரை மரண வரையும் சிலுவை வரையும் கொண்டு போச்சு. எதுக்கு? அவங்களுக்காக, எனக்காக. அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த கண்களை மூடி உலகம் முடிஞ்சா மனதால் பிடித்துக் கொள்ளுங்க. தேவனுடைய அன்பை நீங்க எந்த அளவுக்கு ரிசீவ் பண்றீங்க, எந்த அளவுக்கு இது பண்ணீங்கன்னு தெரியாது. ஆனா பாடல் வரையில் இருக்கும்போது ஆண்டவர் என்ன தாயின் கற்பத்துல நான் அழிஞ்சு போக வேண்டிய என்ன இன்னைக்கு வரைக்கும் வாழ வச்சிருக்காரு. ஏன் அப்படின்னா அந்த அன்பு என் மேல ஊற்றப்பட்டிருக்கு. ஏற்ற நாள் அவரை அன்பு என் மேல ஊற்றப்பட்டிருக்கு. அவர் தாயின் கற்பத்தில் இருக்கும்போது என் மேல நினைச்சாரு. அவர் அன்புள்ள தேவனா இருந்தார். அறியாத நாட்கள் அறியாத போல இருந்தேன், தெரியாத நாட்கள் தெரியாத போல இருந்தேன், நான் அறிந்துட்டேன். ஆனா அந்த அன்பு என் மேல ஊற்றப்பட்டிருக்கிறதா? அவர் எப்படிப்பட்ட அன்புக்கு சொந்தக்காரர்? எனக்காக பாடுகளை செய்யலாம், தொங்க வேண்டிய சிலுவையில நான் அடிக்க வேண்டிய, நான் நொறுக்கப்படக்கூடிய என்னுடைய காரியத்தை அவர் சிலுவையில சகித்தாரே.
அல்லேலூயா. நம்ம ஆரம்பத்தில் இருந்தது போல ஒவ்வொரு நாளும் நம்ம காரியம் தேவனுடைய வார்த்தையில வளரணும், அன்புல வளரணும். அப்ப எங்க வீட்டுல நான் எந்த ஒரு பிரச்சனை எந்த பிரச்சனை கேட்க மாட்டேன். ஒரு அம்மா ஜூலி அவங்க பேரு, அவங்க நாகர்கோவில்காரங்க, 2 கால் கிடையாது அவங்களுக்கு. அவங்க பிரச்சனை மட்டும்தான் கேட்பேன். அவங்க ஃபுல்லா எதை குறிச்சு நான் எதை சொல்லணும் அந்த அம்மா அதை தான் டெய்லி அதான் சொல்லுவேன். அன்பு உனக்கு இருந்தா, அன்பு உனக்கு இருந்தா, அன்பை குறிச்சே தான் பேசுவாங்க. ஏன்னா அந்த அன்புக்கு சொந்தக்காரி என்ன சொந்தக்காரர் அவங்களோட இருக்காங்க. அந்த அன்பு தான் எனக்கு அண்டவரே நான் அந்த அக்கா ஒண்ணு அண்டவர் இருந்தான். அந்த அக்காவுக்கு எந்த காரியத்தை செஞ்சீங்களோ, நீங்க எப்படி அன்புள்ளவர் வெளிப்பட்டீங்களோ அந்த அன்பை குறிச்சு தான் பேசுகிறேன். கேட்க 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 எப்படி வருது அப்படின்னா, ஏசோ போல எப்போ மாறுவேன், ஏசோ போல எப்போ மற்றவங்களை நேசிப்பேன், மற்றவங்களை குறையே பார்த்துட்டு இருக்கேன், மற்றவங்களுடைய காரியங்களே பார்த்துட்டு இருக்கேன். ஏசோ பிள்ளைங்க அருமையா ஆண்டு சொன்னாங்க, நீ உன்னுடைய காரியத்தை நீ தப்பு செய்யும்போது எங்க சமூகத்துல வந்துடுற, நான் உனக்கு ஆட்சிடுறேன் தேய்ச்சிடுறேன். ஆனா நீ மற்றவங்க குறையோடையே பார்க்கறியே, என் அன்பு மேல உச்சப்பட்டு தானே உண்மையிலே. அப்படி என்ன சொன்னது, அன்பு உனக்கு இருந்துச்சுன்னா மற்றவங்க குற்றப்படுத்த மாட்டேன், மற்றவங்க காரியத்தை என்ன செய்ய மாட்டேன், பேசவே மாட்டேன். சரி பேசினா பேச போறேன், காது கேட்டதா கேட்டதா கேட்போ. அல்லேலூயா. நம்மள மனுஷன் பாக்குற மாதிரி இயேசுவை பார்க்கல. அநேக காரியங்கள ஏன் இவங்க இப்படி கொடுத்துறாங்க, ஏன் இப்படி குடையிறாங்க அப்படின்னு நினைக்கிறோம். ஆண்டு சொல்லுவாங்க, நீ பார்க்குற மாதிரி நான் பார்க்க மாட்டேன். அல்லேலூயா. நிறைய காரியத்தை எப்படிலாம் அப்படிலாம் சொன்னா, நான் அன்றைக்கு யோசித்த காரியம் என்னன்னா, வெளி தோற்றத்தை நீ பார்க்க, அவ தப்பு செய்யும் பொழுது, அவ தவறு செய்யும் பொழுது அவ தேவ சொந்த அமர்வு கதறது உனக்கு தெரியுமா? உன்னை குற்றப்படுத்திட்டா, உன்னை குற்றப்படுத்திட்டா, உன்னை வேதனைப்படுத்திட்டான்னு பாக்குற. ஆனா உன்னை குற்றப்படுத்தினால, உன்னை குறை பேசினால அவ தேவ சொந்த ஒப்புறது உனக்கு தெரியுமா? அப்ப எப்படி என்னைய பாக்குறப்ப எப்படி பாக்குற? நான் சொல்லல, நான் தப்பு செய்யும், நான் தேவ சொந்த போனதுல நான்சி என்ன செய்வாங்க, ஒரு தப்பு செஞ்சுட்டாங்க அப்படின்னு என்ன செய்வாங்க, தேவ சொந்த ஒப்புறாங்கல்ல. அப்படின்னா எல்லாருமே அப்படிதான், தப்பு செஞ்சுட்டு அப்புறம் ஆங்கில நிறைவான எண்ணங்கள் இருந்துச்சுன்னா இப்படிப்பட்ட எண்ணங்கள்லாம் நம்மள வர ஆரம்பிச்சு. ஏன்னா என்னுடைய தப்பு வேற பாருங்க, நான் குற்றப்படுத்து மற்றவங்க குற்றப்படுத்துறாங்க, அவங்க குற்றப்படுத்துற அவங்களும் நானும் 10 பேரை செஞ்சுட்டு அதனால எனக்கு அன்பு எனக்கு இல்லையே. நான் வெளியில பெஸ்ட் போடலாம் என்கிட்ட அன்புல இருக்கா அப்படின்னு. அல்லேலூயா. தாய் கூட தன் பிள்ளையை மறந்துடுவாங்க. நம்ம மறக்காத தேவன் நம்ம எதிர்பார்க்கிறது நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில நம்ம இன்னும் பலப்படணும்னா தேவனை அன்பு நம்ம நிரப்பணும். அல்லேலூயா. ஒத்துக்கொண்டு தேவன் வண்டிடுங்க ஆவியா நிரப்பணும்ன்றாங்க. ஆவியானவர்களுக்கு அன்பு எப்படிப்பட்டதுன்னு இனி சொல்றதுக்கு ஒண்ணு நிறைய சொல்லியாச்சு. நம்ம தான் அன்புல எப்படிப்பட்ட அன்பு, எப்படிப்பட்ட அன்பு. என் பிள்ளைய நான் நேசிக்கிறேன், அடுத்த பிள்ளைய நேசிக்க முடியுமா? அநேகம் சில காரியங்கள் சொல்லுவாங்க, இந்த வீட்டுல அப்படின்னு சொன்னா நம்ம அப்படியா அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சிடறோம்னா கோயில வந்துட்டு வச்சு கொட்டிடுறாங்க. நம்ம கண் பார்வைக்கு அவங்க தப்பு தாமே தெரியட்டும், நம்மளுக்கு பதவிக்கு நம்ம பக்கத்து வீட்டு சொல்ற காரியம் தப்பாவே இருக்கட்டும். ஆனா அவங்க தேவசமத்தை வடிக்கிற கண்ணீர் அது தேவ நிச்சயம் பார்த்துட்டு இருக்காரு. ஆனா நம்ம அப்படியா அப்படின்னு செஞ்சுக்கூடாது, கேட்கக்கூடாது. என்னாண்டே இப்படியா அப்படி பேசுறாங்க, வந்து அனுபவிச்சுல ஊற்றப்படாங்க நிறைய பேர் சொல்லுவாங்க, சிரிச்சுட்டே தெரியும். ஆண்டவரே இந்த அம்மாக்குள்ள இருக்க காரியமா மாற்றணும் சிரிச்சுட்டே தெரியும். இப்ப நான் அவங்க சொல்றப்ப அவங்க கொச்சி கொட்டிட்டாரோ இது வெளி காரியங்கள் எப்படிதான் இருக்குது. ஆண்டவர் சொன்னாங்க, சொன்னாங்க வெளி தோற்றத்தை பார்க்காத, வெளியே இருக்கிற அந்த மனசுல கிரியை பார்க்காத, அவங்களுக்குள்ள இருக்கிற என்ன பாரு அப்படின்னா. இப்படிதான் நம்ம சபை பார்க்கணும். வளங்கள் பிடிச்சு கொள்ளணும். தயவு செஞ்சு ஆண்டவரே இந்த அன்பு நம்ம எப்படின்னு எனக்கு தெரியல. பாடுகள் சிலுவை பாடுகள் நமக்கு எல்லாம் தெரியுது. அந்த பாடுகள் சகிக்கிறதுக்கு ஒரு மனுஷன் குமாரன் தேவைப்பட்டாரே, என்னுடைய பாவங்களுக்காக என்னுடைய நீர்களுக்காக தேவன் வெளிப்பட்டாரே. அதே அன்பு என்னால ஊற்றப்பட்டிருக்கோம், அதே மேல ஊற்றப்பட்டிருக்காரு. அப்ப ஏன் அந்த காரியங்கள் என்னால வரல? கண்ண முடியுமா? கண்ண முடியாம ஜெபிக்க போதும். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆவியானவரே ஆவியானவரே ஆண்டவரே அன்பு எனக்கு எனக்குள்ள எல்லாவற்றையும் விட்டு நான் அன்னதானம் பண்ணினாலும் அன்பு எனக்கு இல்லை, நான் ஒண்ணும் இல்லாதவனே. என்னைக்கு நான் ஒண்ணு இல்லைன்னு ஒப்பு கொடுக்குறோமோ அப்ப தேவ ஆவியானவர் சித்தவர்களா இருக்கிறார். என்னுடைய காரியம் ஏன் காரியம் என்னை எப்படின்னு சொல்லலாம், இப்படி பேசலாம் அப்படின்னு சொல்லி சொன்னா நான் கடைசி நாட்கள்ல சொல்லப்பட்டிருக்கிறது அன்பு தணிந்து போகும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது.
இருக்குது. இந்த நாட்கள் அன்பு தனிச்சுதான் போய்கிட்டு இருக்குது. நாம் பார்க்கிறோம் அது உலகத்தா இருக்கு. நாம் தேவனுடைய பிள்ளைகளா வசனத்தை கைகொள்கிறவர்களா இருக்கிறோம். இந்த நாட்கள் தேவனுடைய அன்பு நம்மை ஊற்றப்படும்படியாக. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. என்னிலே தகுதி ஒன்றும் இல்லை, என் தேவன் முன்னால் மேன்மை பாராட்ட. என்னிலே தகுதி ஒன்றும் இல்லையே, என் தேவன் முன்னால் மேன்மை பாராட்ட. நல்ல ஆண்டவரும் சமூகத்தில் வரும்பொழுது எல்லா ஆண்டவரும் ஆண்டவரை எங்கள் அழிவு எல்லாம் ஆனந்த கழிப்பாய் மாற்றுகிற நல்ல தகப்பனேப்பா. ஆண்டவரை இந்த நாளில் கூட ஆண்டவரே திருச்செவியர் ஒவ்வொரு பெண்களுக்காக நோக்கி பார்க்கிறோம். ஆண்டவரே இந்த பெண்கள் கூடிய வந்திருக்கிற ஒவ்வொரு பெண்களும் உடைய கரத்துல ஒப்பு கொடுக்குறையா, உடைய கரத்துல ஒப்பு கொடுக்குறோம்ப்பா. ஜப சத்தம் எழும்பட்டும், ஜப சத்தம் எழும்பட்டும். தேவ அன்பு நம்ம மேல ஊற்றப்பட்டிருக்கப்பட்டது. அன்பு நம்மளை வெட்கப்படுத்தாது என்று பார்க்கிறோம். இந்த நாட்டு தேவ அன்பு ஆவிக்குரிய வாழ்க்கை ஆசீர்வாதம் நமக்கு வேணுமா? முதலாவது தேவன் எதிர்பார்க்கிறது தேவ அன்பு நம்ம மேல ஊற்றப்படும்படியாக, தேவ அன்பு நம்மளை நிரப்பும்படியா நாம் ஜெபிக்க போகிறோம். ஆவியானவரே ஆவியானுடைய அன்பு எங்க மேல ஊற்றப்படுறப்பா. உங்க அன்பு எங்க ஒவ்வொரு மேல ஊற்றப்படுறியா. இந்த நாளில் நீங்கள் ஒவ்வொருடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம், ஒப்பு கொடுக்கிறோம், ஒப்பு கொடுக்குறையா. விசேஷித்த அனைத்தையும் ஆண்டவரே நாளில் உண்டாகும்படியாக ஜெபிக்கிறோம். ரபாபா ஷபாபா துராபா சந்தர பௌதியாந்தரா ரீலி ரீகரா துனால பௌதியாந்தரா ரீமா துனா தேம துலபா தியாந்தரவலவா ரீலி ரிவா லபோ துவாரபோ சகர பௌதியாந்தரபோ. தேவனுடைய அன்புக்காக ஏக்கத்தோடு தாகத்தோடு கேட்போமா? ஆண்டவரே அன்பு ஆண்டவரே பூரண அன்பு பயத்தை புறமே தரும் என்று பார்க்கிறோம்யா. அன்பின் ஆவியானவர் என்ன நிரப்புங்க, என்ன நிரப்புங்க, என்ன நிரப்புங்க, என்ன நிரப்புங்க ஆண்டவரே. ஆண்டவரே ஒரு ரத்தத்தின் வல்லமைக்குள்ள ஒப்பு கொடுக்குறையா, எங்களை ஒப்பு கொடுக்க விசேஷித்தம் ஆண்டவரே. ஆவிக்குரிய வாழ்க்கையில ஆண்டவரே நாங்கள் எழுதுவதற்கு அன்பு ஆண்டவரை தேவைப்படுகிறதையா. அந்த வேதத்தை நம்ம வாசிக்கிறோம் ஆண்டவரே. வேத வசனத்தை கை